அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கயமை, குறள் எண் 1073. தேவர் அனையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்து ஒழுகலான். தேவர்களைப் போலவே தீய மக்களும், ஏனென்றால் இவர்களும் தனக்கு என்ன தோன்றியதோ அதையே செய்வார்கள். The bad people are like devas in the heaven because they also do whatever they think. இதற்கு என்னுடைய துழிப்பா, கயவரும் தேவரும் குணத்தால் ஒன்று தான் தோன்றியாகச் செய்வதால் என்றும், கயவரும் தேவரும் குணத்தால் ஒன்று தான் தோன்றியாகச் செய்வதால் என்றும், கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா என்று வாலி ஒரு திரைப்பட பாடல் எழுதியிருப்பார். அப்படி மனம் போன போக்கில செய்யறவங்க யாருன்னு கேட்டா 2 பேர் தானா அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். ஒன்னு தேவர்கள், வானுலகத்தில் வாழக்கூடிய தேவர்கள். இந்த தேவர்கள் யார் அப்படின்னு கேட்டா, இந்த பூமியில் வாழும் பொழுது நல்லவங்களாக, கொடையளிக்கக்கூடியவர்கள், வீரம் மிக்கவர்கள், இப்படி வாழக்கூடிய நல்லவர்கள் இறந்து மேலுலகம் போகும் பொழுது சொர்க்கலோகத்துக்கு போய் அங்க தேவர்களாக மாறுகிறார்கள். 30 தேவர்கள் இருக்காங்கன்னு ஒரு கணக்கு வேற இருக்கு. இந்த தேவர்களும் கயவர்களும், இந்த பூமியில வாழ்றாங்க இல்லையா கயவர்கள், தீயவர்கள், அவர்களும் ஒன்று போல. ஏனென்றால் 2 பேர்த்துக்குமே எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அவங்க மனசுல என்ன தோணுதோ அதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. தேவ உலகத்துல, தேவலோகத்துல ரம்பா, ஊர்வசி, மேனகாலாம் நடனம் புரிவாங்க. எல்லாம் சோமபானம், சுராபானம் எல்லாம் பானம் குடிச்சுக்கிட்டு மனம் போனபடி கிடப்பாங்களா தேவர்கள்லாம் அப்படின்னு கதை உண்டு, புராண கதை உண்டு. அந்த மாதிரி இந்த பூலோகத்துல தீயவர்கள்லாம் டாஸ்மாக் போய் குடிச்சுக்கிட்டு, விலை மாதர்கிட்ட போய்கிட்டு, அதுக்கு தேவையான பணத்தை திருடி கொள்ளையடிச்சு மிரட்டி கத்தி காட்டி பண்ணிக்கிட்டு, எல்லா விதமான ஒழுக்கக்கேடுகளும் பண்ணிக்கிட்டு, எந்த விதமான ஒரு மனக்கட்டுப்பாடும் இல்லாமல் வாழ்கிறார்கள் தீயவர்கள், கயவர்கள். அதனாலதான் 2 பேரும் ஒன்று போல அப்படின்னு ஐயன் சொல்றார். சில பேருக்கு தேவரெல்லாம் இருக்காங்கன்னு நம்புறவங்களுக்கு கோபம் கூட வரலாம். என்னடா வள்ளுவர் இப்படி போய் ஒற்றுமைப்படுத்துறாரு, ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணி. தேவரை அதாவது கயவரனைய தேவர்னு சொல்லியிருந்தா தான் தவறு. இங்க தேவரனைய கயவர் தான் சொல்றாரு. அதனால தேவரை உயர்த்தி வச்சும் கயவரை தாழ்த்தி வச்சு தான் சொல்றாரு. அதனால ஒன்றும் தவறு கிடையாது. வஞ்ச புகழ்ச்சி அணி கயவரை கேவலமா திட்டுறதுக்கு பதிலா இந்த மாதிரி புகழ்ந்து தள்ளுறாரு. நீ பெரியாள் தாடி அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து தள்ளுறாரு. இந்த தேவர்கள் சொல்லும் பொழுது இவங்களுக்கு எல்லாம் ஒரு தலைவன் இருக்கானா, அவன் தான் தேவேந்திரனா, இந்திரனா. அவன் மனம் போனபடி ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறான். என்ன வேலைனா, அவனுக்கு பாருங்க, அவனுக்கு அகலிகை என்ற பெண் மேல் மோகம். அந்த அகலிகை யாருன்னா கௌதம முனிவர் என்ற ஒரு ரிஷியினுடைய மனைவி, ரிஷி பத்தினி. அதனால எந்திரன் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு அந்த யாருடைய உருவத்தை வேணாலும் எடுத்துக்கக்கூடிய ஒரு வரம் அவனுக்கு கிடைச்சிருக்குது. அதனால அந்த கௌதம முனிவர் வெளியில ஆற்றங்கரைக்கு போன சமயத்துல குளிக்கிறதுக்கு அதிகாலத்துல இவன் அந்த கௌதம முனிவருடைய உருவை எடுத்துக்கொண்டு இந்திரன் வீட்டுக்குள்ள பூந்துட்டு அகலியை அழைத்திருக்கிறான். இது கம்பராமாயணத்தில் வருது, வால்மீகி ராமாயணத்தில் வருது. 2-3 விதமான கருத்துக்கள் இந்த புராணங்கள்ல வருது. ஒன்னு, அகலியை கையை பிடிச்சு அவன் இந்திரன் இழுத்தான். அந்த சமயத்தில் அகலிகை உணர்ந்து கொண்டால் இது வந்திருக்கவன் தன்னுடைய கணவன் இல்லைன்னு. அப்போ அந்த சமயத்துல கௌதம முனிவரும் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்ப பாத்துட்டாரு, சாபம் கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு புராணம் இருக்கு. இன்னொரு புராணம் என்ன, 2 பேருமே உறவு கொண்டு விட்டார்கள். அதை பார்த்து விட்டு கௌதம முனிவர் அந்த மாதிரி சாபம் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு புராணமும் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் அந்த சாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அகலிகை கல்லாகணும், இந்திரன் மேனி யோனியாகட்டும் சாபம் கொடுத்துட்டாரு. ஒரு பெண் உறுப்பு, பெண் குறி உடம்பு முழுவதும் ஆயிரக்கணக்கில் இந்திரனுக்கு உடம்புல முகம் உட்பட இருக்கணும் அப்படின்னு சாபம் கொடுத்தாரு கௌதம முனிவர். இப்படி மனமோன போக்குல இந்திரன் பண்ணிருக்கிறான். இந்த அகலிகை சாபத்துல இன்னும் கொஞ்சம் தொடர்ச்சி இருக்குதுங்க. இந்த அகலிகை சாபமானதுக்கு அப்புறம் ராமனுடைய கால்பட்டு தான் அகலிகை சாப விமோச்சனம் பெறுகிறாள். புதுமை பித்தன் ஒரு சிறுகதையில, சாப விமோச்சனம் ஒரு சிறுகதையில அற்புதமா எழுதியிருப்பாரு. ராமன் தன்னுடைய மனைவி சீதையை தீக்குளிக்க சொன்ன பொழுது, வனத்துக்கு அனுப்பிய பொழுது, திரும்பி வந்ததுக்கு பிறகு மற்றவன் சொன்னான் என்பதனால் அதை கேட்ட பின் அகலிகை மீண்டும் சிலையானாள் அப்படின்னு எழுதியிருப்பார். இது தேவர்கள் மனம் போனபடி பண்றது. கயவர்கள் மனம் போனபடி என்ன பண்றானுங்க, எல்லாமே பண்றானுங்க.
அக்கம் பக்கம் பார்த்து பாலியல் வன்கொடுமை பண்றாங்க, திருடுறானுங்க, கொள்ளையடிக்கிறானுங்க, கொலை பண்றானுங்க, எல்லா விதமான அட்டூழியும் கயவர்கள் பண்றானுங்க. அதனாலதான் அவனுங்களுக்கும் மனசு கட்டுப்பாடுன்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு அந்த கயவர்களை சாடுகிறார் வள்ளுவர். என்ன ஒரு அற்புதமான குரல். தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷி திரவியம், சேலம், கள்ளக்குறிச்சி. நன்றி. டாக்டர் செல்வகுரு யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.